ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ ரொம்ப மாதம் கழிச்சு, பல மாதம் 3-4 மாதம் ஆகிடுச்சு. 4 மாதம் கழிச்சு இப்போ தான் நம்ம சேனலில் இந்த வீடியோ வரப்போகுது. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து தான் ரைட் பண்ணுறோன்னு இல்லை, ரொம்ப நாள் கழித்து தான் எப்படி சொல்கிறதுனா பைக் ரைட் பண்ணுறோம். நம்ம காரில் தான் அங்கே சுற்றிட்டு இருந்தோம். கொஞ்சம் வீட்டில் வேறு வேலை டைட்டாக போயிட்டுருக்கு, கரியர்லேயும் கொஞ்சம் வேலை டைட்டாக போயிட்டுருக்கு. சுற்றுறதுக்கு பெருசாக டைம் இல்லாத பட்சத்தில் வெளியே இன்றைக்கி ரைடு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம வீடு, அதாவது குரோம்பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா 535 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 9.5 hours. அப்படி பார்த்தாலும் ஒரு 10 மணி நேரம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். எப்போயுமே நம்ம நைட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. கரெக்டாக 1:45 ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் 900 rupeesக்கு நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து எவ்வளோ பெட்ரோலுக்கு ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோங்கிறத பார்ப்போம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது, சரியான வெயிலாக இருக்குது. என்ன டியூஷன்னா வாட்டர் பாட்டில் வாங்கி வைக்கல. சரி, போகிற வழியில் அப்படியே பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். இந்த வெயில் டைமில் ரைட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு. சரி, செங்கல்பட்டுலாம் தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் நம்ம தாம்பரமே வந்திருக்கோம். ஹெவி டிராஃபிக்காக இருக்குது, பார்க்கலாம். கரெக்டாக 1:45க்கு நம்ம குரோம்பேட்லேருந்து கிளம்பணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 2:20, கிட்டத்தட்ட 1/2 hour. டிராஃபிக்கு ரொம்ப டிராஃபிக்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டிராஃபிக் தான். ஆனால் அதுக்காக ஃப்ரீயும் இல்லை. நைட்டில் கிளம்புனா ஜில்லுன்னு இருக்கும், டிராஃபிக் இருக்காது. பகலில் கிளம்புனா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல, அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல கிளைமேட். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:35 ஆகுது. நமக்கு இன்னும் உளுந்தூர்பேட்டுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இல்லை டேக் டைவர்ஷனாக இருக்குது. எப்போ வந்தாலும் டேக் டைவர்ஷன் தான் இருக்குது. அப்போ தான் ரோடு கரெக்டாக இருக்கும்னே தெரில. பத்தாவதுக்கு வெயில் போட்டு பொழக்கிறான். இது வரைக்கும் பிரேக் எதுவுமே விடலை. உளுந்தூர்பேட்டில் தான் பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு 40 கிலோமீட்டர் பல்ல கடிச்சுட்டு போயிட்டோன்னா உளுந்தூர்பேட்டில் ஒரு பிரேக். அதே மாதிரி பயங்கரமாக விண்ட் பிளாஸ்ட் இருக்குது, ஹெவி விண்ட் பிளாஸ்ட்டு. தூரம் தாண்டறதுக்கே கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக 4 o'clock ஆகுது. நம்ம உளுந்தூர்பேட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பிரேக், நல்ல கடையாக பார்த்து ஒரு பிரேக் அடிச்சுட்டு இளநீ குடிக்கலாமா? ஆமாம், தேங்காய் உள்ளதான் வேணுமா உனக்கு? வாங்கு. சரி காய்ஸ், இளநீ அடிச்சுட்டு வில் கண்டினியூ. போமா மேடம். எப்படி இருக்குது மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் வெயிலில்? இனிமேல் பகலில் கேட்பியா? அதான் வாங்கடி. இவ்வளோ வேகம் வர முடியாது. ஆனால் பாரு எவ்வளோ அனலாகுது பாரு. கைஸ், இது வரைக்கும் என்னோட ரைடிங் ஹிஸ்ட்ரியில் 180 கிலோமீட்டர் 2.25 மணி நேரத்தில் வந்திருக்கோம். குரோம்பேட்லேருந்து கிளம்புனது தான். டேரெக்டாக உளுந்தூர்பேட்டு வந்துட்டோம். இங்கே வந்து தான் பிரேக்கே அடித்தோம். ஆனால் எனக்கு தண்ணி பாட்டில் இல்லாமல் தண்ணி பாட்டில் வேணும்டி எனக்கு. இப்போவே வேணும் தண்ணி. எனக்கு இளநீ குச்சி தண்ணி தான் கடங்கின மாதிரி தெரில.
ஏன்னா இங்கே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் மார்னிங் டைம் பகல் டைமுங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாகவே இருக்குது கைஸ். டிராஃபிக்கை தாண்டி வெயில், செம்ம வெயில். லாரி பையா $120 $110 அப்படி தான் வந்துட்டுருக்கோம். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்தேன். ஆனால் வண்டி மைலேஜ் கொடுக்குற மாதிரி தெரில. சட்டு போட்டுன்னு பாயிண்ட்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணல. 28 தான் காட்டுது ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன். 28 கொடுத்தா சந்தோஷமே. யார் இல்லைன்னா சும்மா விண்ட் பிளாஸ்ட்டு, சரியான விண்ட் பிளாஸ்ட்டு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பாயிண்ட் தான் டேங்க் ஃபில் பண்ணேன். இப்போ டபுள் பாயிண்ட்டு. சரி பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு 229 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். 230 கிலோமீட்டர் வந்திருக்கோம். க்ளவுஸ் படம் தான் ஓட்டின்னு இருக்கேன். அனல் அடிக்குது அப்படியே ரோட்டில். வா ஸோ மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். வாங்கி தண்ணி குடித்தா தான் நிம்மதி. இளநீ குடித்தேன், தண்ணி தாக்கம் தீரலை. அது இப்போ நிறைய கேஷ் எடுத்துன்னு போகிறாங்களே நிறைய பேர். இங்கே தான் நம்ம காரை செக் பண்ணாங்க. துரைண்ணா 95. போங்க எங்கே சார் வரீங்க? சென்னைண்ணா. சென்னையில் தான் வரீங்க. பரிச்சாரு ராஜபாளையம். சத்து மாவு. அவ்வளோதான் அதெல்லாம் காய்ஸ். இப்போ நம்ம திருச்சி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே வந்து செக் பண்ணாங்க. பேக்கை ஓப்பன் பண்ண சொல்லி உள்ள காசு இருக்கா. வண்டியை நிறுத்தினார். வண்டியை நிறுத்திட்டு எங்கேருந்து வரீங்க? சென்னை சார். எங்கே போகிறீங்க? ராஜபாளையம் சார். பேக்கை பார்க்கணும் அப்படின்னு திறந்து எல்லாம் காமிச்சோம். இதில் வந்து இந்த வெந்தய களி செய்கிறதுக்கு பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்துன்னு போயிட்டுருக்கோம். அது பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார். அது பவுடர் இல்லை ஆக்சுவலி. அது என்னது அப்படின்னு. சார் சத்து மாவு கஞ்சி சார், சத்து மாவு பவுட்ரு சார். அப்படியா? சரி ஓகே சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. 5:41 திருச்சி வந்துட்டோம். திருச்சி ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம டாமினார் பற்றி கூடிய சீக்கிரம் ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுவோம். ஏன்னா சஸ்பென்ஷன்லாம் மாற்றிருக்கேன். ஏன்னா சஸ்பென்ஷன் காலி 40,000 கிலோமீட்டர்ஸ்லேயே செத்துட்டான். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது. வெயில் இறங்கினே வருது. இதுதான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன். வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னன்னு தெரில. ஒரு டீ பப்ஸு தானே இருந்தால் இறக்கிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணுடாப்பா. அப்பா இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குமா பேலன்ஸு.
எங்கள் மகாராணிக்கு பசிச்சிருச்சு. ஸோ நாங்கள் டீ ஷாப் வந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் அந்த தான் முடிச்சுட்டு போக வேண்டியதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக நம்ம ரீச் ஆக வேண்டிய லொக்கேஷன் எக்ஸாக்டாக 110 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே பாயிண்ட் தான் இது பெட்ரோல். நானும் ரொம்ப நேரமாக பெட்ரோல் பங்க் தேடினுக்கிறேன். பெட்ரோல் பங்கே மாட்ட மாட்டேங்குது. எங்கே நிற்க போகிறேன்னு தெரில. ரொம்ப நேரமாக தேடினு இருக்கும் பெட்ரோல் பங்க்கு. 3 பாயிண்ட் இருந்துச்சு பெட்ரோல். அங்கேருந்து பார்த்தோம் இந்தியன் ஆயில் மட்டும் இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஹெச்பி எதுனா இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டால் ஹெச்பி இருக்குன்னு காமிச்சது மேப்பில். சரி மேப்பை ஃபாலோ பண்ணி வந்தால் ஹெச்பியே காணும். 110 வந்து நின்றேன். 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஆச்சு. அப்படியே 90க்கு மாறினேன். இப்போ 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் ஆயிடுச்சு. 70 உருட்டின்னு இருக்கேன். இந்த பாயிண்ட் பிளிங்க் ஆனோம்னா 50 உருட்ட ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான் நான் பண்ணுறது. கூகுள் மாத்தாஜி ஏமாற்றிட்டு இருக்கிறாப்புல கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. ஸோ கைஸ் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. மணி கரெக்டாக 8 மணி ஆகுது. ஒரு வழியாக தேடி பிடிச்சி யூட்டன் அடித்து தான் வந்து ஃபில் பண்ணோம். கடைசியில் ஆப்போசிட் லைனில் தான் கிடச்சிது பெட்ரோல் பங்க்கு. மதுரையில் ஃபுல்லாக டோல்கேட் இத்தனை டோல்கேட். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு. ஐயோ பின்னாடியும் இருட்டு, முன்னாடியும் இருட்டு. பின்னாடி ஒரு வண்டியும் இல்லை, முன்னாடி அங்கே லாங்கில் ஒரு வண்டி போகுது. அவனாவது வழி மறைச்சானா என்னத்துக்கு ஆகுறது? அம்மா இங்கெல்லாம் செம்மையாக மழை பெஞ்சிருக்கு. ரோடு செம்மையமாகுது. ரோடு சம்மர் டைமில் அதிசய மழை, சரியான மழை பெஞ்சிருக்கு போல். ரோடு எப்படி ஈரமாக இருக்குது. ஸோ காய்ஸ் ஒரு வழியாக நம்ம ராஜபாளையம் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான். வரும்போதே நல்ல மழை வந்து நம்மளை வரவேற்றுச்சு. சாமி வருதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய லாரி. வர்ற வழியில் 2 இடத்துல போட்டு செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 900 ஃபில் பண்ணேன், அப்புறம் ஒரு 700 ஃபில் பண்ணேன், அப்புறம் ஒரு 800 ஃபில் பண்ணேன். இன்னும் ஒரு அதில் அந்த 800 இன்னும் முக்கால்வாசி பெட்ரோல் இங்கே இருக்குது. அப்படி பார்த்தோன்னா சும்மா அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால் 800 + 700 எவ்வளோ ஆச்சு இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ரூபா பெட்ரோல் ஆகிருக்கு. இந்த 536 கிலோமீட்டர் வர்றதுக்கு எனக்கு. அதுவும் நடுவில் போட்டு வண்டியை கிழிச்சேன். இல்லை 120 130 தான். மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டோம். இதுக்கப்புறம் அடிக்கடி கொஞ்சம் ஆன்லைன் இருக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர பெய்யுது. இது மேலே இவன் முன்னாடி போனால் வேலைக்கு ஆகுது. ஓட்ட கட்சா தான் உண்டு. வண்டிடுறா கைப்புள்ள. ஓகே கைஸ் பார்ப்போம். டேக் கேர். பாய். இதோட ரிட்டன் போகும்போது சந்திப்போம். பை பாய். நாமோ